بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم ويثبت أقدامكم. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய விழாவின் தலைவர் அவர்களே, இந்த மதரசாவுடைய முதல்வர் ஹஜரத் அவர்களே, மதரசாவை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய ஜாஃபர் ஹஜரத் அவர்களே, எனக்கு முன்னால் வாழ்த்துரை வழங்கிய கண்ணியத்திற்குரிய உள்ளூரை சார்ந்த உலமா பெருமக்களே, பட்டம் பெற்ற மாணவிகளே, மாணவிகளின் பெற்றோர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம் உரைத்து ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரம் கடந்து விட்டது. அப்துல் மஜீத் அவர்கள்ட்ட காதலை கேட்டாங்க, எவ்வளோ நேரம் பேசுவீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், மக்கள் எப்போ வாட்சை பார்க்குறாங்களோ அது வரைக்கும் பேசுவேன்னு சொல்லிட்டேன். பேசிக்கிட்டே இருப்பேன். யாராவது வாட்சை பார்த்தா வாஹ்ரதாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு தான். ஏன்னா கண்ணியத்திற்கு உலமாக்கள் ஆறாம் பண்ணையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. விட்டா மணிக்கணக்கில் பேசுவாங்க. காலத்தின் கட்டாயத்தை கருதி சுருக்கமாக முடித்து கொண்டார்கள். பொதுவாக ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் உள்ளூரில் எவ்வளோ பெரிய திறமை மிக்க ஆலிம்கள் இருந்தாலும் வெளியூரில் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர்றது சிறப்பு. அதுக்காக வேண்டி இந்த சிறியவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. நான் என்னென்ன சொல்ல வேண்டும்னு நினைத்தேனோ அனைத்தையும் உலமா பெருமக்கள் சொல்லி முடித்து விட்டார்கள். நேரம் போக போக சந்தோஷமாக இருந்துச்சு. கடைசி ஆகிட்டா சுருக்கமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வாட்சை பார்ப்பதற்கு முன்பாகவே நான் என் பேச்சை முடித்துக் கொள்வேன் என்ற வாக்குறுதியை தந்து ஆரம்பம் செய்கின்றேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெயரால் நடத்தப்படக்கூடிய நிஸ்வான் மதரசாவினுடைய 8ஆம் ஆண்டு நிறைவு விழா, 5ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா, 3 மாணவிகள் பட்டம் பெற்றுள்ளார்கள். இந்த நிஸ்வான் மதரசாக்கள் பெண்களுக்கு மார்க்கு கல்வியை கொடுப்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே நடைபெற்றதுதான் இந்த நிஸ்வான் மதரசாக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மக்களுக்கு பயான் செய்வார்கள் மஸ்ஜிது நபவியிலே. ஆண்கள் முன்பக்கமாக இருப்பார்கள், பெண்கள் பின்பக்கமாக இருப்பார்கள். இங்கே இருக்கிற மாதிரி பொதுவாக சொத்து கணக்கில் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. தந்தை மௌத்தா போயிட்டா பிள்ளைகளுக்கு சொத்து பங்கு வைக்கும்போது ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1. ஆணுக்கு 2 சொத்துல, பெண்ணுக்கு 1 தான். இங்கே இருக்கக்கூடிய சேர்களை பார்த்தேன். மகரிப் நேரத்தில் இப்போ நேரத்தை சொல்லலை. பார்த்தா ஆணுக்கு 1 பெண்ணுக்கு 4. அல்ஹம்துலில்லாஹ் 6ஆம் பண்ணை பெண்கள் அந்த அளவுக்கு மார்க்கத்தில் ஆர்வமானவர்கள். ஆண்களை விட போட்டி போட்டுக்கொண்டு 4 மடங்கு அதிகமாக வந்திருந்தார்கள். இருந்தாலும் நேரம் போனதுனால சேர்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. ஆனால் இருக்கக்கூடிய பெண்களின் சிந்தனைகள் இன்னும் காலியாகவில்லை. நமக்கு எண்ணிக்கை பெருசல்ல, ஒன்று குவான்டிட்டி, இன்னொன்று குவாலிட்டி. எண்ணிக்கை அதிகமாக இருந்து யாருமே கேட்கவில்லை என்றால் பயனில்லை. எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் யார் கவனமாக கேட்பார்களோ அதுதான் நமக்கு பயன். நாளைக்கு மறுமை நாளையிலே நரகவாதிகள் நரகத்திற்கு சென்ற காரணத்தை பற்றி அந்த நரகவாதிகளை சொல்வார்கள். மலக்குமார்கள் நரகவாதிகளை பற்றி கேட்பார்களாம். அலம் யஅதிக்கும் நதீர், ஏனப்பா நரகத்திற்கு வந்தீர்கள்? உங்கள்கிட்ட எச்சரிக்கை செய்யக்கூடிய எச்சரிக்கையாளர்கள் நபிமார்கள் உலமாக்கள் வந்து எச்சரிக்கை செய்யவில்லையா என்று கேட்கும்போது அந்த நரகவாதிகள் சொல்வார்களாம். சூரா முல்குல வருது, லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர்.
உலமாக்கள் வந்தார்கள், நபிமார்கள் வந்தார்கள், எச்சரிக்கை செய்தார்கள். நாங்கள் கேட்கவில்லை, நாங்கள் விளங்கவில்லை. லவ் குன்னா நஸ்மஉ, அவர்கள் பேச்சை நாங்கள் கேட்டிருந்தால், அவ் நஅகிலு, அவர்கள் சொல்லக்கூடியதை விளங்கி இருந்தால், மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர், நரகவாதிகளாக இருக்க மாட்டோம். நபிமார்கள் சொன்ன சொல்லை கேட்கவில்லை, நபி உலமாக்கள் சொன்ன சொல்லை கேட்கவில்லை, எச்சரிக்கையாளர்கள் சொன்ன சொல்லை விளங்கவில்லை. எனவே நரகத்திற்கு வந்துவிட்டோம் என்று நரகவாதிகள் சொல்வார்களாம். கேட்க வேண்டும். நரகத்தை விட்டு தப்பிக்க வேண்டும் என்றால், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால், நபிமார்கள் அவர்களின் வாரிசுகள் உலமாக்கள் சொல்ல சொல்லை கேட்க வேண்டும், விளங்க வேண்டும். அதுதான் அடிப்படை. அந்த அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் சொல்லுவான், நேர்வழி பெற வேண்டும் என்றால் அல்கசம் வஹுவ ஷஹீத். ஆள் மட்டும்தான் இங்கே, உள்ளம் பூரா வீட்டில். ஆஹா, வீட்டில் பிள்ளை விட்டுட்டு வந்தோமே, என்ன ஆச்சு தெரியலையே. மாப்பிள்ளை விட்டுட்டு மனைவி வந்திருப்பா, அவருக்கு ஆர்வம் இல்லை, இவங்களுக்கு ஆர்வம் வந்துட்டான், லேட் ஆகிட்டா திட்டுவாரே. இல்லை, அல்கசம் வஹுவ ஷஹீத். இங்கேயே நீங்களும் இருங்கள், உங்களின் உள்ளங்களும் இங்கேயே இருக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் பயானை முடித்து விடலாம். இந்த கல்விக்கு, மார்க்க கல்விக்கு, குறிப்பாக பெண்களின் மார்க்க கல்விக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த முக்கியத்துவம், பெண்களையும் பள்ளிக்கு வர சொல்லுவார்கள். இன்னைக்கு சில பேர் பிரச்சனை பண்ணுவான், ரசூலுல்லாஹ் காலத்தில் பெண்கள்லாம் பள்ளிக்கு தொழுவ வந்தாங்க, இப்போ தடுக்கிறீங்களேன்னு சொல்லி. அருமையான பெருமக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பெண்களை ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வர சொன்னார்கள். எதுக்கு தெரியுமா? தொழுவதற்காக வேண்டி மட்டுமல்ல, நன்மையை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அல்ல. ஒரு பெண், ரசூலுல்லாஹ் காலத்திலே ரசூலுல்லாஹ் பெண்களை பள்ளிக்கு வர சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு பெண் பள்ளியில் வந்து தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் சிறப்பு என்றார்கள். ஆண்களை பார்த்து சொன்னார்கள், நீ வீட்டில் தொழுவதை விட பள்ளிக்கு வந்தால் 27 மடங்கு நன்மை அதிகம் என்றார்கள். பெண்ணை பார்த்து சொன்னார்கள், நீ பள்ளியிலே தொழுவதை விட வீட்டில் மட்டுமல்ல, வீட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அறையிலே, அதற்கு உள்ளே ஒரு அறை இருந்தால் அந்த அறையிலே தொழுதால் நன்மை அதிகமாக கிடைக்கும். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே ஒரு பெண்மணி மஸ்ஜித் நபவியிலே தொழுகிறாள், இன்னொரு பெண்மணி வீட்டில் தொழுகிறார். மஸ்ஜித் நபவியில் தொழுத பெண்மணியை விட வீட்டில் தொழுத பெண்மணிக்கு தான் நன்மை அதிகம். அப்பயே ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்க பள்ளிக்கு பெண்களை. தொழுவதற்காக வேண்டி அல்ல, நன்மையை பெறுவதற்காக வேண்டி அல்ல, இல்மை படிப்பதற்காக வேண்டி வர சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது பெருமானாரின் மூலம்தான். பெண்கள் வீட்டிலேயே இருந்தால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முடியாது. எனவே பெண்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள், வாருங்கள் பள்ளிக்கு. இதற்கு முக்கியமான ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? பெருநாள் தொழுகைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை வர சொல்லுவாங்க. சில பெண்கள் கேட்டால், யார சொல்லலாம், எங்களுக்கு தொழுகை கடமை இல்லாத நேரம், மாதவிடாய் வந்த நேரம், நாங்கள் வர வேண்டுமா? ஆம், வாருங்கள். வெறும் தொழுகைக்காக வேண்டி உங்களை வர சொல்லவில்லை, பெருநாள் தொழுகைக்கு வாருங்கள். மாதவிடாய் வந்த பெண்களும் வாருங்கள், கன்னி பெண்களும் வாருங்கள். ஒரு பெண்ணிட்ட புர்கா இல்லை என்றால் பக்கத்து வீட்டு பெண்ணிட்ட புர்காவை இரவல் வாங்கி அணிந்து கொண்டு வரட்டும். ஏன் வர சொன்னாங்க? தொழுகைக்கா? அதான் தொழுகை இல்லையே, தனியாக உட்கார்ந்து இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுடைய பயான் முடித்த பிறகு அந்த பெண்களுக்கு பயான் செய்வார்கள். கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் பெண்களை பள்ளிக்கு வர சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே ஆண்கள் முதல் வரிசையில் இருப்பார்கள். ஆண்களும் அந்த காலத்தில் போட்டி போட்டாங்க, பள்ளிவாசல் நிரம்பிடும். கடைசியில பெண்கள் இருப்பார்கள், மைக்கு இல்லை. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லை நேரடியாக பெண்கள் கேட்பார்கள். ஆனால் சரிவர அவர்களால் விளங்க முடியாது. முன்வரிசை இருக்கக்கூடிய ஆண்கள் விளங்குவதை போன்று பின்னால் உள்ள பெண்கள் விளங்க முடியாது. எனவே மதீனத்து பெண்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், ஆண்கள் எங்களை மிகைத்து விட்டார்கள், எங்களுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துட்டாங்க, எங்களால் சரியாக மார்க்கத்தை கேட்க முடியவில்லை, உங்களுக்கு அருகிலே இருந்து மார்க்கத்தை விளங்க முடியவில்லை. எனவே யார ரசூலல்லாஹ், எங்களுக்கென்று தனியாக ஒரு நாளை ஒதுக்குங்கள், அன்னைக்கு ஆண்கள்லாம் வரக்கூடாது, நாங்கள் முன்னால் வந்து அமர்ந்து உங்களின் பேச்சை கேட்போம். நியாயமான வார்த்தை. ஆண்களை ஒரு நாள் வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பெண்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்தாங்க. சொல்ல வேண்டுமா? இந்த காலத்து பெண்கள் மாதிரி அந்த காலத்து பெண்கள்
இன்றைய தினம் மஸ்ஜித் நபவியிலே பெண்கள் பயான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். ஆண்களுக்கு வேலை இல்லை, பெண்கள் மட்டும்தான் என்ற செய்தியை கேட்டவுடன் மதீனாவை மட்டுமல்ல, மதீனாவில் சுற்றியிருந்த பெண்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதி விட்டார்கள். மஸ்ஜித் நபவியிலே இடமில்லை. பெண்களின் ஆர்வத்தை பாருங்கள். அப்ப பெண்கள் முடிவு செய்தார்கள், யார சொல்லலாம் பள்ளியில் இடம், அந்த காலத்தில் மஸ்ஜித் நபி சின்னது, பள்ளியில் இடமில்லை யார சொல்லலாம், எனவே எங்களுக்கென்று தனியாக ஒரு வீட்டை ஒதுக்குங்கள், தினந்தோறும் வந்து எங்களுக்கு பாடம் நடத்துங்கள். ஒரு நாள் 10வது வாரத்தில் தினந்தோறும் நீங்கள் எங்களுக்கு பாடம் நடத்த வேண்டும். தனியாக ஒரு வீடு ஒதுக்கப்பட்டது. அந்த வீட்டில் பெண்கள் வந்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் அந்த பெண்களுக்கு மார்க்க உபதேசங்கள் விளக்கங்கள் கொடுப்பார்கள். இதான் இஸ்லாத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நிஸ்வான் மதரசா. மஸ்ஜித் நபவி அல்லாமல் தனி ஒரு வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கென்று நேரத்தை ஒதுக்கி இடத்தை ஒதுக்கி மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். ஏனென்றால் பெண்கள்கிட்ட மார்க்கம் வந்துவிட்டால், ஒரு ஆண் திருந்திட்டாண்டா அவன் மட்டும்தான் திருந்தனான். ஒரு பெண் மார்க்கத்தை விளங்கி கொண்டால் அவள் கணவனையும் திருத்துவாள், பிள்ளைகளையும் திருத்துவாள். ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊர்ல பெரிய ஆலிமா ஒரு பெண், ஆனால் நல்ல ஒழுக்கமான பெண்மணி, அழகில் மட்டும் குறைவு, கொஞ்சம் கருப்பா இருக்கிறார், அழகு இல்லை. திருமணம் முடித்து வைத்தார்கள். திருமணமான முதல் நாள் அன்று கணவன் மனைவி அப்பதான் முதலாக பார்க்கிறான். கடினமான கருப்பு, பிடிக்கல. அந்த பெண் கணவன்கிட்ட ஆசையா வந்து கேட்கிறா, உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கிறேன், இந்த வீட்டில் நான் யாரையெல்லாம் பார்க்கலாம், யாரையெல்லாம் பார்க்க கூடாது சொல்லுங்கள். அவன் கட்டுப்புல இருக்கிறான், முகம் பிடிக்கல. சொன்னா, என்னையை தவிர யாரை வேண்டாலும் பாரு, என்னைய மட்டும் பார்க்காதன்ட்டான். அந்த கோபத்துல கடுப்புல அழகில்லைங்கிற ஆத்திரத்துல சொல்லிட்டான். ஆனால் அவள் ஆலிமா ஓதிய பெண்மணி, நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்மணி, கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆம், நம்மள்கிட்ட அழகில்லை எனவே வெறுக்கிறான், ஆனால் நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டாள். கணவனை அவள் வெறுக்கவில்லை. ஒரு நாள் வெளியில் சென்ற கணவன் பைக்கில் போறான், ஆக்சிடென்ட் ஆயிட்டான், கைகாலெல்லாம் அடிபட்டு வீட்டில் படுத்த படுக்கையாக கிடக்கிறான். இப்போ இந்த அழகற்ற அந்த பெண்மணி முடங்கி போய் கிடக்கக்கூடிய தன் கணவனுக்கு பணிவிடை செய்கிறாள். அவனுடைய மலஜலத்தை சுத்தம் செய்கிறாள். கிட்டத்தட்ட 1 மாத காலம் படுக்கையில் கிடக்கிறான். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் அவனுக்கு சுத்தம் செய்து பணிவிடை செய்கிறாள். இப்பதான் கணவனுக்கு விளங்குது, அழகு முக்கியம் இல்லை, ஒழுக்கம் முக்கியம். எழுந்தான், சுகம் பெற்றான். அந்த மனைவியை பார்த்து சொன்னான், இத்துணை நான் தவறிழைத்து விட்டேன், இனிமேல் நான் உன்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன். எப்படிப்பட்ட மாற்றம் பாருங்கள். என்ன பார்க்காத யாரை வேண்டுமானாலும் பார் என்று சொன்னவனுக்கு அந்த ஆலிமா அஹ்லாக் நல்ல ஒழுக்கம் கொடுக்கப்பட்ட பெண்மணி செய்த பணிவிடை, அந்த பக்குவம் அந்த கணவனின் மனதை மாற்றிவிட்டது. நான் இனிமேல் உன்னை தவிர யாரையும் பார்க்க மாட்டேன். இந்த ஒழுக்கம், இந்த கல்வி இந்த பெண்ணுக்கு நிஸ்வான் மதர்சாவின் மூலமாக கிடைத்தது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. அருமையான பெருமக்களே, இந்த கல்வி அந்த அளவுக்கு முக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் நம்முடைய 3 மாணவிகள் பட்டம் பெற்றுள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மேலும் மேலும் கல்வி ஞானத்தை கொடுத்து தீன் படி செயல்பட்டு கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, தாய் தந்தையருக்கு கண்குளிர்ச்சியான குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அருமையான பெருமக்களே, துவா வந்துருச்சு, முடிவு நினைச்சிடாதியே, இப்பதான் பயான் ஆரம்பிக்க போகுது. இன்ஷா அல்லாஹ் இந்த பட்டமளிப்பாளர் கூப்பிட்டு இருக்கிறாங்க. முக்கியமான ஒரு தகவலை சொல்லி முடிவுக்கு வருகிறேன். என்னுடைய பேச்சுடைய முக்கியமான தலைப்பு என்னன்னு சொன்னா, நாம் ஏன் பிறக்கின்றோம், நாம் ஏன் இறக்கின்றோம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சு. ஏன் பிறக்கின்றோம், ஏன் இறக்கின்றோம். குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வின் அடிப்படையில் உலமாக்கள் சொல்கிறார்கள், நாம் பிறப்பது 3 விஷயங்களுக்காக, இறப்பது 3 விஷயங்களுக்காக. நாம் ஏன் பிறக்கின்றோம் அந்த 3 விஷயங்களுக்காக, ஏன் இறக்கின்றோம் அந்த 3 விஷயங்களுக்காக. என்ன அந்த 3 விஷயம்? நாம் ஏன் பிறக்கின்றோம்? அல்லாஹுவை வணங்குவதற்காக. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன் என்று அல்லாஹ் சொல்லுவான். மனிதர்களை, ஜின்களை என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைத்தேன். அப்ப பிறப்பது வணங்குவதற்காக.
ஏன் இறக்கின்றோம்? இந்த வணக்கத்திற்குரிய கூலியை பெறுவதற்காக. இதை ஆழமாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பல பேருக்கு குழப்பம், ஹசரத் நான் நல்லா தொழுகவத்தான் செய்கிறேன், நல்லா நோன்பு வைக்கிறேன், ஆனால் ஒரே கஷ்டம், ஒரே நோய், ஒரே கடன் தொல்லை. ஆம், உலகத்தில் வரத்தான் செய்யும். நீங்கள் செய்த வணக்கத்திற்கு, நீங்கள் தொழுத தொழுகைக்கு, நீங்கள் வைத்த நோன்புக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் கூலி கொடுக்க மாட்டான். இந்த உலகம் தாருல் அமல், அமல் செய்யக்கூடிய உலகம். இதற்குரிய கூலி எங்கே? தாருல் ஜஸா, மறுமையிலே. பிறக்கின்றோம் வணங்குவதற்காக வேண்டி, இறக்கின்றோம் கூலி பெறுவதற்காக வேண்டி. வீட்டுக்கு வேலைக்காரன் வந்தான். ஒரு நாள் சம்பளம் 500 என்று பேசினோம். காலையில் வேலையை ஆரம்பித்தான். ஆரம்பித்து அடுத்த வினாடியா கூலியை கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்போமா? ஒரு நாள் வேலை செய். இந்த 8 மணி நேரம் வேலைக்குரிய நேரம். வேலை செய்து முடித்த பிறகுதான் கூலியை கேட்க வேண்டும். வேலையை ஆரம்பிப்பது கூலியை தாண்டா, கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இந்த உலகம் வேலை செய்யக்கூடிய உலகம், அமல் செய்யக்கூடிய உலகம், இபாதத் செய்யக்கூடிய உலகம். செய்யும் போதே அல்லாஹ் எனக்கு பணக்காரராக்கு, நான் சுபுகு தொழுதுட்டேன், இன்னைக்கு எனக்கு 1000 லாபம் கிடைக்கணும், உடனே கூலி கிடைக்குமா? இல்லை. செய்கின்ற அமல்கள் பூரா செய்யுங்கள். கூலி பெறுவது தாருல் ஜஸா, மறுமையிலே. வேலையெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் கூலி. அப்போ சூரா வாக்கியா ஓதுனா வருமா வராதுன்னு சொல்றாங்களே. ஆமா, வராது. அது என்ன தெரியுமா? உலமாக்கள் சொல்றாங்க, அந்த வேலைக்காரன் நல்ல வேலை பார்க்குறான், சாயந்தரம் தான் கூலி கொடுக்க போகிறோம், 500 ரூபா கூலி, பேசப்பட்ட கூலி மாலையில் தான் கொடுப்போம். நல்ல வேலை பார்க்குறான், நமக்கு மனசுக்கு பிடிச்சி போச்சு, என்ன செய்வோம்? ஒரு டீயை போட்டு கொடுப்போம். இப்போ நல்ல வேலை பார்க்குறப்பா, துரோகம் பண்ணா வேலை பார்க்குறேன், இந்த டீயை குடி. இன்னும் மனசுக்கு பிடிச்சி போட ஒரு சாப்பாடே கொடுப்போம். இது ஜஸா அல்ல, கூலி அல்ல, அன்பளிப்பாக நாமளா சந்தோஷப்பட்டு கொடுத்தது. அந்த மாதிரி தொழுகிறோம், கஷ்டப்படுகிறோம், இறைவனுக்காக தியாகம் செய்கிறோம். கூலி மறுமையிலே. இந்த உலகத்தில் அல்லாஹ் கூலியை தரமாட்டான். ஆனா அல்லாஹ்க்கு சந்தோஷம் வந்துட்டா செல்வத்தை அள்ளி கொடுப்பான், நோய் இல்லாம காப்பாற்றுவான். இது அல்லாஹ்வாக தரக்கூடிய கிஃப்ட். எனவே அருமையான பெருமக்களே, இந்த உலகத்தில் நாம் பிறக்கின்றோம் இபாதத் செய்வதற்காக வேண்டி, இறக்கின்றோம் இந்த இபாதத்துக்கு கூலியை பெறுவதற்காக வேண்டி. இனிமே யாரும் சொல்லாதீங்க நான் தொழுகிறேனே ஹஜ்ரத் எனக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லாதீங்க, நான் நோன்பு வைக்கிறேனே எனக்கு சிரமம் வருதுன்னு சொல்லாதீங்க. அந்த கஷ்டம் சிரமம் நமக்கும் வரும், நல்லவனுக்கும் வரும், கிட்டவனுக்கும் வரும். இரண்டாவது காரணம் சுருக்கமாக சொல்லி விஷயத்தை முடிச்சிருவோம். ஏன் பிறக்கின்றோம் தெரியுமா? இந்த உலகத்தில் ஏன் பிறக்கின்றோம் தெரியுமா? கஷ்டப்படுவதற்காக வேண்டித்தான் பிறக்கின்றோம். இந்த உலகம் என்பதே கஷ்டமான உலகம்தான். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபீ கபத், மனிதனை கஷ்டப்படக்கூடியவனாக நாம் படைத்திருக்கின்றோம். இந்த உலகத்தில் எதுவுமே கஷ்டம் இல்லாமல் கிடைக்காது. இந்த உலகம் என்பது கஷ்டமான உலகம்தான். ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். எவ்வளவு தொழுதாங்க, எவ்வளவு நோன்பு வச்சாங்க, எவ்வளவு வணக்கங்கள் செய்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்திலேயே அதிகமாக கஷ்டப்படக்கூடியவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களிலே அதிகமாக கஷ்டப்பட்டவன் நான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறார்கள். அந்த சக்கராத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டப்படுகிறார்கள். நமக்கு ஒரு படிப்பினைக்காக வேண்டி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாருடைய சக்கராத்தை பார்த்து, அந்த கஷ்டத்தை பார்த்து சொன்னார்கள். பெருமானாருடைய இந்த சக்கராத்தை பார்த்து, அந்த கஷ்டத்தை பார்த்த பிறகு நான் முடிவு செய்து விட்டேன், உலகத்தில் எந்த மூமினும் மௌத்துடைய கஷ்டத்தை விட்டு தப்பிக்க முடியாது. மௌத்து என்பது கஷ்டமான ஒன்று, அதை அனுபவித்த பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியும். அந்த கஷ்டத்தை பார்த்து ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அருகிறார்கள். யா அபத்தா, யா அபத்தா, என் தந்தையே, என் தந்தையே, உங்களுக்கு கஷ்டமா? சொன்னார்கள், ஃபாத்திமா கவலைப்படாதே, என் கஷ்டத்தின் கடைசி நாள் இது. என்னுடைய 63 ஆண்டு காலங்களில் 40 ஆண்டுகள் புகழப்பட்டேன், மக்கள் என்னை கொண்டாடினார்கள். எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்ய ஆரம்பித்தோனோ துன்புறுத்தப்பட்டேன், நோவினைப்படுத்தப்பட்டேன், கஷ்டப்படுத்தப்பட்டேன், சொல்லால் அடிக்கப்பட்டேன், கல்லால் அடிக்கப்பட்டேன். இதுதான் கடைசி நாள். இந்த உலகம் கஷ்டப்படக்கூடிய உலகம்தான். இதுதான் கஷ்டத்தின் கடைசி நாள். இன்றோடு உன் தந்தையின் கஷ்டங்கள் முடிந்து விட்டது. மௌத்துக்கு பிறகு சுகமே சுகம், சந்தோஷமே சந்தோஷம்தான். இன்னும் அல்லாஹ் ஒரு மூமின் மௌத்தா போய் கபூரில் வைக்கும் போது சொர்க்கத்தை பார்த்து சொல்வானா, ஓ சொர்க்கமே, என் அடியான், எந்த அடியான்? நம்மள மாதிரி ஆடு இல்லை, அல்லாவுக்கு நெருக்கமான அடியான்,
இபாதத்திலேயே காலத்தை கழித்த அடியான். அந்த அடியானை பற்றி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சொல்வானா, சொர்க்கமே என் அடியான் உலகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறான், அவனுக்கு சுகத்தை கொடு. அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மலக்குகள் வருவாங்க, இனிமே உனக்கு சுகமே சுகம்தான். கஷ்டப்பட வேண்டிய கஷ்டத்தை எல்லாம் உலகத்திலே கஷ்டப்பட்டு முடித்து விட்டாய், இனிமே உனக்கு சுகம்தான். நம் நௌமத்தில் அரூஸ், ஒரு மணமகன் தூங்குவதை போல தூங்கு. உலகத்தில் தூங்கல, கஷ்டப்பட்டார், சிரமப்பட்டார், துயரப்பட்டார், கண் விழித்தார். எங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறாரு? கபூர்ல போய் தான் ரெஸ்ட் எடுக்க முடியும். இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே ரெஸ்ட் எடுத்தா மணி 9 ஆச்சு தூங்கணும், காலைல 9 மணிக்கு தான் எழுவோம். இல்லை, இந்த உலகத்திற்கு கஷ்டப்படுவதற்காக வேண்டித்தான் வந்தோம். கஷ்டப்படுங்கள். தூக்கம் என்பது, ஓய்வு என்பது, சுகம் என்பது மௌத்துக்கு பிறகு. பிறக்கின்றோம் கஷ்டப்படுவதற்காக வேண்டி, இறக்கின்றோம் சுகமாக நிம்மதியாக தூங்குவதற்காக, நிம்மதியாக இருப்பதற்காக வேண்டி. இதுக்கு நேரு மாத்தமா யாரு இந்த உலகத்திலே ரெஸ்ட் எடுத்தாங்களோ, ஓய்வெடுத்தார்களோ, சுகம் கொண்டார்களோ, அல்லாஹ் பாதுகாக்கணும், மௌத்துக்கு பிறகு கஷ்டப்படுவார்கள். தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவார்கள், பசியோடு கஷ்டப்படுவார்கள், தொல்லைகளினால் கஷ்டப்படுவார்கள். இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டவர்கள் இறப்பிற்கு பிறகு நிம்மதியாக இருப்பார்கள். எனவே ஏன் பிறக்கின்றோம்? எல்லாம் சொல்லுங்க. ஏன் பிறக்கின்றோம்? கஷ்டப்படுவதற்காக வேண்டி. ஏன் இறக்கின்றோம்? சுகமாக ஓய்வெடுப்பதற்காக. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, ஏன் பிறக்கின்றோம் தெரியுமா? இறப்பதற்காக வேண்டித்தான் பிறக்கின்றோம். பிறக்கிறது எதுக்காக வேண்டி? இறப்பதற்காக வேண்டித்தான் பிறக்கின்றோம். ஏன் இறக்கின்றோம்? வாழ்வதற்காக வேண்டி இறக்கின்றோம். அப்ப வாழ்க்கை எங்க இருக்கு? இந்த உலகத்துல இல்ல. இந்த உலகத்துல பிறப்பு வந்துட்டாலே இறப்பு தான். ஒரு சில சம்பவம் ஞாபகத்தில் வருது. அமெரிக்காவில் ஒரு அறிவிப்பு வந்துச்சான். திடீர்னு ஒருத்தன் அறிவிக்கிறான், நீங்கள் இறக்காமல் இருப்பதற்கு வழி சொல்லி தருகிறேன், டிக்கெட் விலை 100 ரூபா. இப்படி சொன்னா யாராவது வாங்காம இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் என்ன ஆசை? உலகத்தை நிரந்தரமா இருந்துடணும். டிக்கெட் பறந்துருச்சு, அரங்கமே நிரம்பி வலியுது. 100 ரூபா கொடுத்துட்டு உள்ள போயிட்டான். எல்லாரும் எதை கண்டுபிடிக்க போறான்? இறக்காமல் இருப்பதற்கு வழி சொல்ல போறான். அமெரிக்காவை பெரிய படிச்ச நாடுன்னு சொல்லுவோம். அங்கதான் எல்லா முட்டாள்தனமா காரியமும் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துச்சான், உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிற வழி சொல்லித்தாரேன்னு சொல்லி. டிக்கெட்டு கூடி போச்சு, கூட்டம் நிரம்பி வலியுது. ஒரு பைத்தியக்காரன் வந்து 10,000 சுட்டு தள்ளிட்டான். என்னடா எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனங்கள் அமெரிக்காவில் நடக்கும். அதே மாதிரி இறக்காமல் இருப்பதற்கு வழி சொல்லி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு காசை வாங்கி டிக்கெட்டை கூட்டிட்டான். மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வழி இப்ப நானும் சொல்ல போறேன். எவ்வளவோ ஆசையை பாருங்க எல்லாருக்கும். வந்தான் ஒருத்தர் அறிவிப்பு செய்யக்கூடிய வந்தான், இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். அப்படியே அமைதி. ஒரு குண்டூசி கீழே விழுந்தாலும் காதல், அந்த அளவுக்கு அமைதி. திரும்ப சொல்றான், நீங்கள் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால், அட சொல்லுடா, என்னடா செய்யணும்? அமைதியா இருந்தான். 3ஆவது தடவை சொன்னா, நீங்கள் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பிறக்காமல் இருக்க வேண்டும். இது ஒண்ணுதான் வழி சொல்லிட்டு போயிட்டான். அப்ப இறக்காமல் இருக்கட்டா, பிறக்காம இருந்தாதான் இறக்காம இருக்க முடியும். பிறந்து விட்டால் இறக்கத்தான் வேண்டும். சரி, நல்ல அமல் செஞ்சுட்டா இறக்காம இருக்கலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல இறந்துட்டான். அல்லாஹுடைய தூதர், அல்லாஹுக்கு பிரியமானவர்கள். சரி, நிறைய காசு பணம் இருந்தா இறக்காம இருந்துடலாமா? ஃபிரௌன்ட்ட இல்லாத காசா? ஏன் காலு கீழே தான் நதிகள் ஓடுதுண்டான். இப்போ சமீபத்தில் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொல்றாங்க, அல்லாஹ் தான் அறிவான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் தெரியுமா? பில்லியன் கணக்கில் சொத்து இருக்கு. அவனுக்கு ஒரு ஆசையான், நான் 100 வயசு வாழணும். டாக்டர்களை கூப்பிட்டான், என் உடம்பை செக் பண்ணுங்க. அவன் வந்து பெரிய பாடகன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பாடி, ஜிம்மு எல்லாம் செய்யறான். தனி ஒரு மருத்துவ குழு 10 டாக்டர்கள் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செக் பண்ணிக்கிட்டே இருப்பான், உடம்ப மாத்திரை மருந்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான். மூக்கில் கொஞ்சம் கோணல் இருந்துச்சான், அதுக்கு பல கோடி செலவு பண்ணி மூக்கை சரிப்படுத்திட்டான். இதெல்லாம் அவனுக்கு பெருமை வந்துருச்சு. அப்போ விஞ்ஞானத்தால மருத்துவத்தால் இதையும் செய்யலாம், எனவே நான் 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவ குழுவை ஏற்படுத்தி அந்த மருத்துவ குழு கண்காணிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நிமிஷத்துல டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஏதாவது சின்ன மாறுதல் மாத்திரை கொடுப்பாங்க. அவ்வளவு காசு இருந்துச்சு, அவ்வளவு மருத்துவம் பண்ணா. இருந்தாலும் 100 வருஷம்
சும்மா இருந்தால் கூட 70-80 வருஷம் இருந்திருப்பான். இவ்வளோ மருத்துவம் பண்ணா டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்தாரு. அந்த மாத்திரையே விஷமாகி 50 வயசுல போய் சேர்ந்துட்டான். 2009 இறந்துட்டார். அவ்வளவு காசு இருந்துச்சு, அவ்வளவு பணம் இருந்துச்சு. காசு பணம் காப்பாத்துச்சா? இல்லை. எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில். காயல்பட்டத்தில் ஒரு கிழவி அம்மா படுத்த படுக்க கிடக்குது. என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, அது ஓதிப்பா. என்னத்தை ஓதி பார்க்க? மூத்துக்கு என்ன ஓதி பார்க்க? ஓதிப்பாரு அவன் மனசு ஆறுதல். மூச்சு இழுத்துக்கிட்டு தாங்க இருக்குது, போக மாட்டேங்குது. 10 வருஷமா பெட்டில் கிடக்குது, இழுத்துக்கிட்டே கிடக்குது, போக மாட்டேங்குது. இவ்வளோ பெரிய நோயாளி, ஆள் ஒடுங்கி கைகாலெல்லாம் நொந்து போச்சு. கண்ணை திறந்து பார்த்தா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, ரத்தமே இல்லை. ஆனால் உயிர் போகலைங்க. அப்போதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு, அஜல் என்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு. நோயை கொண்டு மௌத்து இல்லை, வயதை கொண்டு மௌத்து இல்லை. கிழவனை போனப்படி தான் இறக்கணுமா? 10 வயசுமே இறந்து போயிடுறான், 20 வயசுமே இறந்து போயிடுறான், 30 வயசுல இறந்து போயிடுறான். வயசை கொண்டு மௌத்து இல்லை, நோயை கொண்டு மௌத்து இல்லை. வேலூர்ல ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நண்பர், ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதுன்னு சொல்லி மைக்கேல் ஜாக்சன் மாதிரி அவர் டெய்லி உடற்பயிற்சி போவார். அதனால் குறை சொல்லலை, ஆனால் நம்பிக்கை அல்லாம மேலே வைங்க. அல்லாஹ் நாடினால் தாங்க நடக்கும். ஃபைதாஜா அஜலுஹும், அவர்களின் தவணை வந்துவிட்டால் லா யஸ்தகிரூன அன்ஹு ஸாஅ, ஒரு நிமிடம் கூட உங்களால் பிந்த முடியாது. உங்களை சுற்றி மருத்துவர்கள் இருக்கலாம், உங்களை சுற்றி கண்காணிப்பவர்கள் இருக்கலாம், மாத்திரை மருந்துகள் இருக்கலாம். தவணை முடிந்து விட்டால் ஒரு நிமிஷம் பிந்தவும் முடியாது. எனக்கு உலகம் வெறுத்து போச்சு, போறேன். லா யஸ்தக்திமூன், முந்தவும் முடியாது. அல்லாஹ் எப்போ விதிச்சானோ அப்பதான் நடக்கும். டெய்லி வாக்கிங் போவாராம் அவர். கறியே திங்க மாட்டார். கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமா? கறியே திங்க மாட்டார். பெரிய ஜும்மான உடம்பு. கரெக்டாக 43 வயசு, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. மருத்துவர்களே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? கறி திங்கல, பால் குடிக்க மாட்டாரு, டெய்லி உடற்பயிற்சி, வேர்க்க வேர்க்க ஓடுவார். திருநெல்வேலியில் ஒரு டாக்டர், ஹார்ட் வைத்தியர், எல்லாரையும் திட்டுவார். ஏன் செஞ்ச, ஏன் எப்படி செஞ்ச? என்னையும் திட்டினாரு, இவ்வளோ செய்யக்கூடாது அப்படின்ட்டாரு. ஹார்ட் அட்டாக் டாக்டர் ஐடியா கொடுக்குறாரு, இப்படி சாப்பிடுங்க, அப்படி சாப்பிடுங்க அப்படின்ட்டு. மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருந்து மயங்கி விழுந்துட்டாரு. பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக். அவருடைய ஹார்ட் அட்டாக் அவருக்கு தெரிய பாருங்க. அப்பதான் நினைக்கிறோம் நாம எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில. நீங்கள் இறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பிறக்காமல் இருந்தால் தான் முடியும். நீங்கள் பிறந்து விட்டால் இறக்கத்தான் வேண்டும். அப்ப பிறப்பது எதற்காக வேண்டி? இறப்பதற்காக வேண்டித்தான். தயாராக இருங்கள், கவலைப்படாதீர்கள். எங்க அம்மா வஃபாத்து, எங்க வாப்பா வஃபாத்து, அல்லாஹ்ட்ட நீண்ட ஆயுளை கேளுங்கள், கேட்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. வணக்கத்திற்காக வேண்டி, நான் நல்லா வணங்கணும், நிறைய தொழுகணும், இதுக்காக வேண்டி நீண்ட ஆயுளை விரும்புவது சிறந்த செயல் என்றார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆனா தவணை வந்துருச்சு, மௌத்தா போயிட்டாங்க, கவலைப்படாதீர்கள். யா அல்லாஹ், உனக்கு கண் இல்லையா, உனக்கு காது இல்லையா? இல்லை. நாம பிறப்பதே இறப்பதற்காக வேண்டித்தான். எந்த வினாடியும் தயாராக இருங்கள். வயசா போன பிறகு தொழுகலாம். இல்லை, பிறகு நான் பார்த்தா எல்லாம் வயசாண்டு கிட்டா உட்காந்துருக்கு. வாலிபர்கள்லாம் எங்க? அவன் நினைச்சுக்கிட்டாங்க இந்த வயசுல போய் பயான் கேட்கிற வயசா, இந்த வயசுல தொழுகிற வயசா? ஒரு 2 பையனோ தொழுகை நேரத்தில் ரோட்டில் போயிட்டு இருந்தானோ, அவன்கிட்ட போய் சொல்றான், தம்பி தொழுதுட்டு போன்னு சொல்லி. இப்ப என்ன தொழுகிற வயசாங்கிறான். அடே, தொழுகிறதுக்கு வயசு எழுதுறா. 15 வயசு ஆயிட்டா, வாலிபம் ஆயிட்டா தொழுகணும். மௌத்து நீ டிக்கெட் போட்டு வச்சிருக்கிறியா, எழுதி வச்சிருக்கிறியா, நான் எனக்கு 70 வயசான பிறகுதான் வரணும்னு சொல்லி? இல்லை, பிறப்பதே இறப்பதற்காக வேண்டித்தான். ஏன் இறக்குறோம்? அப்புறம் தான் வாழ்க்கையே துவதுங்க. நீண்ட கால வாழ்க்கை, அழிவில்லாத வாழ்க்கை, முடிவில்லாத வாழ்க்கை வாழ்வதற்காக வேண்டித்தான் இறக்கின்றோம். இந்த 3 தத்துவத்தை புரிந்து கொண்டால் உலகத்தில் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை. நோய் வந்தால் நிம்மதியாக இருக்கலாம், சுகம் வந்தால் நிம்மதியாக இருக்கலாம், பணம் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம், வறுமை இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். சஹாபாக்கள்கிட்ட 2மே இருந்தது. ஏழை சஹாபாக்களும் இருந்தார்கள். அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாமல் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு குப்புறப்படுத்திருந்த அபூ ஹுரைரா சஹாபைதான். செல்வந்த சஹாபாக்களும் இருந்தார்கள். உஸ்மானே கனி என்று சொல்வார்கள், செல்வந்த உஸ்மான் என்றே சொல்வார்கள். அப்துர் ரஹ்மான் அவுஃப் மிகப்பெரிய செல்வந்தர். அவர்களின் கஜானாக்களை பூட்டிய சாவிகளை மட்டும் 70 ஒட்டகங்கள் சுமந்து செல்லுமா. அப்போ அல்லாஹ் செல்வத்தை யாருக்கு வேண்டாலும் கொடுப்பாங்க. ஆனா தீனை எல்லாரும் கொடுக்க மாட்டான். டெஸ்ட் பண்ணி தனக்கு விரும்பியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். இப்போ பாருங்க, மதரசால 3 மாணவர்கள் பட்டம் வாங்கினாங்க. சும்மா பட்டம் கொடுத்தாங்க. அடிக்கடி திவானேஸ்வரர் வருவாங்க பரீட்சைக்கு.
பரீட்சை கேட்ட பிறகுதான் பட்டம் கொடுக்கிறோம். அப்ப டிகிரி வாங்க வேண்டும் என்றால் பரீட்சைக்கு தயாராக வேண்டும். பரீட்சை இல்லாமல் டிகிரி கிடையாது, பரீட்சை இல்லாமல் பட்டம் கிடையாது. ஆனா ரோட்டு ஒருத்தன் போறான், அவனை கூப்பிட்டு குப்பையை பேப்பரை கொண்டு போய் குப்பையில போறான்னு சொல்லி பரீட்சையை கேட்பீங்க, வா உனக்கு நான் பேப்பர் தர போறேன், குப்பை பேப்பரு, நான் சில கேள்விகள் கேட்பேன், பதில் சொல்லணும்னு சொல்லி அவனுக்கு பரீட்சையா வைப்போம்? இல்லை. குப்பையை கொடுப்பதற்கு பரீட்சை தேவையில்லை. ஆனால் டிகிரி கொடுப்பதற்கு, பட்டம் கொடுப்பதற்கு, ஆலிமாவாக ஆகுவதற்கு, டாக்டராக ஆகுவதற்கு பரீட்சை தேவை. அதே மாதிரி இந்த உலகம் என்பது அல்லாஹ்வுடைய பார்வையிலே குப்பை கூலம். இந்த உலகத்தை கொடுப்பதற்கு அல்லாஹ் பரீட்சை வைக்க மாட்டான், கஷ்டப்படுத்த மாட்டான், சிரமப்படுத்த மாட்டான். யாருக்கு வேண்டாலும் அள்ளி எழுதி கொடுப்பான், குப்பையை கொடுக்கிற மாதிரி. ஆனால் தீனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஈமானை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சும்மா கொடுக்க மாட்டான், பரீட்சை நடத்துவான். லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, யார் அழகான அமல் செய்கிறார் என்று அல்லாஹ் சோதிப்பான். இஸ்லாத்தின் ஆரம்ப வாழ்க்கையை புரட்டி பாருங்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். பூரா மக்காவும் காஃபிராக இருந்தார்கள், ஷிர்கிலே இருந்தார்கள். சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டா அது யாருடைய கரம் பிடித்து ஈமான் கொள்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் பிடித்து ஈமான் கொள்றாங்க. இன்னைக்கு நான் பேசுறேன்டா இந்த இஹ்லாஸ் இருக்கோ இல்லையோ தெரியல. நான் இஸ்லாமை அழைப்பு கொடுக்கிறேன், இஹ்லாஸ் இருக்கா இல்லையா, அல்லாஹ் ஏத்துக்குவானா ஏத்துக்க மாட்டானா தெரியல. அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு கொடுத்தால் அது எந்த அளவுக்கு இஹ்லாஸாக இருக்கும், இறைவனுக்காக வேண்டி பேசி இருப்பார்கள். அவர்களின் கரம் பிடித்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தா எவ்வளவு பெரிய பாக்கியசாலி. ஈமான் ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த நாளே அவங்க பணக்காரனா போயிட்டாங்களா? ஈமான் ஏற்றுக்கொண்டார் பிலால், இவர் செல்வந்தர் இல்லை. ஈமானை ஏற்றுக்கொண்டால் அடுத்த நாள் அல்லாஹ் துன்பங்களை கொடுப்பான், துயரங்களை கொடுப்பான், கஷ்டங்களை கொடுப்பான். பிலால் அடிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி மதீனத்து அந்த வீதியிலே சுடுமணலிலே வெற்றிமேனியாக்கப்பட்டு இழுத்து செல்லப்பட்டார்கள், ஈமான் கொண்டதற்காக வேண்டி. ஆனால் வாயிலிருந்து அஹத் அஹத் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தை தான் வந்தது. உலமாக்கள் சொல்றாங்க, ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஏன் தெரியுமா கஷ்டத்தை கொடுத்தான்? அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு ஈமான் கொண்டியா, நாளைக்கு உனக்கு செல்வத்தை தர கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுத்திருந்தால், ஈமான் கொண்டதற்காக வேண்டி ஆரம்ப கால சஹாபாக்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தால் பூரா மக்கா இஸ்லாத்துக்கு வந்திருக்குங்க. அபூஜஹல் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான், அபூலஹப் இஸ்லாத்துக்கு வந்திருப்பான், எதிரியே இல்லாமல் ஆகி இருக்கும். ஆனா யாருக்குமே ஈமான் இருக்காது. ஏனப்பா இஸ்லாத்துக்கு வந்த? பிலால் இஸ்லாத்துக்கு வந்தாரு, அவருக்கு கோடி கிடைச்சிருச்சு. நானும் இஸ்லாத்துக்கு வந்தேன், எனக்கு ஒரு கோடி கிடைக்கும். எல்லா கோடிகளுக்காக பணத்துகளுக்காக வந்திருப்பார்கள், ஈமான் இருந்திருக்காது. ஆனா அல்லாஹ் சோதிக்கிறான். ஈமான் கொண்டால் கஷ்டத்தை தருவேன், துன்பத்தை தருவேன், துயரத்தை தருவேன், நீ சகித்துக் கொள்றியா? ஓ ஈமான் நல்லதா கெட்டதா, ஓ ஈமான் உண்மையா பொய்யா, அல்லாஹ் டெஸ்ட் பண்றான். பயானை கேட்ட பிறகு உலமாக்களுடைய பயானை பூரா கேட்டோம். மாணவியை ஓத வைக்கணும் முடிவு பண்ணிடுவாங்க. இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்லாம் சொன்னாங்க. நம்ம ஊரில் எல்லாம் ஒரு மதுசா கொடுத்துட்டான், என் பிள்ளைய ஓத வைப்போன்னு சேர்ப்பாங்க. சைத்தான் விடுவானா? அருமையான தாய்மார்களே, உறுதியாக இருங்கள். தொழுகையாளியை தொழுகையை விட்டு தடுப்பதை விட, நோன்பாளியை நோன்பை விட்டு தடுப்பதை விட, ஒரு மாணவி ஓத வந்தால் அவளை ஓத விடாமல் தடுப்பதற்கு சைத்தான் மிகப்பெரிய முயற்சி செய்வான். இன்னைக்கு 3 பேர் பட்டம் வாங்குறான்னு சொன்னால் 1ஆவது சொன்னால 10 பேரை இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒன்றா எத்தனை பேர் இருந்தாங்க? இதில் 3 பேர் இருக்கிறாங்களா? 10 பேர் இருந்திருப்பாங்க, 5 பேர் 6 பேர் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 10 பேர் இருப்பாங்க. ஒன்றா கழிஞ்சு, ஏன்னா 7 மணி இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் ஒரு பையன் நான் பட்டம் கொடுக்க போகிறோம். இந்த ஒரு பையன் 1ஆவது ஓதும்போது 10 பேர் இருந்தான். ஒன்றா போய் கடைசியில் ஒன்று வந்து நிற்கிது. ஏன்? சைத்தான் விட மாட்டாங்க. அதுக்கு தெரியும். நாங்கள் 1ஆவது ஓதுறப்ப 20 பேர் 30 பேர் இருப்போம், பட்டம் வாங்குறப்ப 7 பேர் தான் இருக்கும். என்ன காரணம்? சைத்தான் ஓத விட மாட்டாங்க. குடும்ப கஷ்டத்தை கொண்டா காட்டுவான், வறுமையை காட்டுவான், நோயை காட்டுவான், சிரமத்தை காட்டுவான், கெடுப்பான். தாய்மார்களே உறுதியாக இருங்கள். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன சிரமம் வந்தாலும் சரி, ஒரு ஆபிதாக வாழ்வது சைத்தானுக்கு கஷ்டம் இல்லை. ஒரு ஆலிமை உருவாக்குவது, ஒரு ஆலிமாவை உருவாக்குவது சைத்தானுக்கு அது மிகப்பெரிய கஷ்டம். ஏன்? ஒரு ஆபித் உருவாகிட்டு அவர் மட்டும் தான் வணங்குவாரு. ஒரு ஆலிமா உருவாகிவிட்டால் அவளும் திருந்துவாள், கணவனை திருத்துவாள், தாய் தந்தையரை திருத்துவாள், பிள்ளைகளை திருத்துவாள், தெருவை திருத்துவாள், ஊரை திருத்துவாள். ஒரு சமூகம் உருவாகிவிடும். சைத்தானுக்கு பிடிக்காது.
எனவே ஈமான் கொண்டால் அல்லாஹ் மக்காவுல ஆரம்பத்தில் கஷ்டத்தை கொடுத்தான், சிரமத்தை கொடுத்தான். அந்த சஹாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள். கஷ்டம் அந்த மாதிரி கஷ்டம் நமக்கு வந்தால் நாமெல்லாம் பாய்மார்களாக இருப்போமான்னு சந்தேகம் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். சஹாபாக்களுக்கு கொடுத்தான். எனவே இஸ்லாத்தின் அஸ்திவாரம் மிகப்பெரிய உறுதியான ஈமானை கொண்டு அமைக்கப்பட்டது. நான் ஊர் பயானிலே சொல்றது, அந்த சஹாபாக்களுடைய அந்த கஷ்டத்தை கொண்டு அல்லாஹ் ஈமானை கொடுத்தானே, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு உதாரணம் இந்த பாலஸ்தீன மக்களை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா. வீடு அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது, தாயை இழந்து விட்டான், தந்தை இழந்து விட்டான். ஒரே குடும்பத்தில் ஒரு பையன் சொல்றான், என் குடும்பத்தை சார்ந்த 30 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தை, 10 வயது பாலகன் தாயை இழந்து விட்டான், தந்தையை இழந்து விட்டான், தாய் தந்தையர்கள் போய் அனாதையாக நிற்கிறான். அவன் சொல்ற வார்த்தை, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இடிந்து போன தன் வீட்டை, தன் பெற்றோரின் ரத்தம் சிந்தி கிடக்கிறது, கையால் துடைத்து கொண்டே அந்த 10 வயது பாலகன் சொல்கிறான். முகத்தில் கவலையே இல்லைங்க, கொஞ்சம் கூட சிரமம் இல்லை. ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். இன்னொரு சிறுவன் உடைந்து போன வீட்டு முகட்டில் உட்கார்ந்து கொண்டு வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் அந்த ஆயத்தை ஓதுறான். அல்லாஹ் சொல்றான், உங்களை சோதிப்போம், மூத்தை கொண்டு, நோயை கொண்டு, சிரமத்தை கொண்டு சோதிப்போம். அந்த சோதனை தான் இது என்று அந்த சிறுவன் சொல்றான். உலமாக்கள் சொல்றாங்க, சஹாபாக்களுக்கு கொடுத்து அந்த சிரமத்தை மாதிரி அல்லாஹ் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு கொடுக்குறான். ஆனா ஒருத்தர் கூட அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்னை வரைக்கும் முறுத்ததாகலைங்க. இந்த இஸ்லாத்தில் இருப்பதனால தான் இன்னைக்கு அந்த இஸ்ரேல் என்ன செய்யறான், துண்டு நோட்டீஸ் போடுறானா, நீ எங்களுக்கு அந்த போராளிகளை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு செல்வத்தை தருகிறோம், தண்ணீரை தருகிறோம், சோரை தருகிறோம், தின்பட்டத்தை தருகிறோம். ஒருத்தர் கூட காட்டி கொடுக்கலாம். எப்படிப்பட்ட ஈமான், உறுதியான ஈமான் பாருங்கள். அருமையான பெருமக்களே, நாம் இந்த உலகத்துக்கு வர்றதை கஷ்டப்படுவதற்காக வேண்டி வருகிறோம். இந்த கஷ்டத்தை சகித்து கொண்டால் மௌத்துக்கு பிறகு நிம்மதியான வாழ்க்கை உண்டு. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியத்தை, இந்த வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கிறோம் வணங்குவதற்காக வேண்டி, இறக்கின்றோம் கூலி பெறுவதற்காக வேண்டி, இந்த உலகத்தில் பிறக்கின்றோம் கஷ்டப்படுவதற்காக வேண்டி, இறக்கின்றோம் நிம்மதியாக சுகமாக இருப்பதற்காக வேண்டி, உலகத்திலே பிறக்கின்றோம் இறப்பதற்காக வேண்டி, இறக்கின்றோம் வாழ்வதற்காக வேண்டி. அப்படிப்பட்ட உண்மையான வாழ்க்கையை நாம் வாழக்கூடிய மக்களாக இந்த உலகத்திலே எல்லா விதமான சிரமங்களையும் சகித்து கொண்டு அல்லாஹுடைய அன்பை பெறுவதற்காக வணங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் நூற்றுக்கணக்கான மாணவிகள், இவ்வளவு பெரிய 6ஆம் பண்ணையில 3 பேர் தானா, மொத்த மாணவிகள் 20-30 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா ஆலிம்கள் ஆலிம் மதரசால ஓதுறது 7 வருஷ கோர்ஸ், 7 வருஷம், சில மதரசாக்கள் 6 வருஷம் இருக்கு. அந்த இல்முக்கு 16 வகையான கல்விகளை கற்றுக் கொடுப்பார்கள். ஃபர்து கிஃபாயா. நிஸ்வான் மதரசாக்கள்ல சொல்லித்தரப்படக்கூடிய இல்மு இருக்க, ஊருக்கு ஒரு ஆலிம் 2 ஆலிம் இல்லை, ஒவ்வொரு பெண்ணும் அறிந்து கொள்ள வேண்டிய சட்டத்திட்டங்கள். ஃபர்து ஐன், தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, அந்த பெண் உலகத்தில் வாழ்வதற்கு கடமைகளை செய்வதற்கு அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன தேவை அத்தனையும் சொல்லித் தருவார்கள். ஒவ்வொரு பெண்ணும் ஆலிமாவாக, தன்னுடைய ஒரு மகளை அல்ல, தன்னுடைய அத்துணை மகளையும் ஆலிமாக்களாக ஆக்க வேண்டும். இந்த மதரசா இடம் பத்தாது. 6ஆம் பண்ணையில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை ஓத வைத்தால் மதரசா இடம் பத்தாது. இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் ஓதுறது குறைஞ்சி போச்சு, ஆண் பிள்ளைகள் ஓத வைக்கிறது குறைஞ்சி போச்சு. காரணம் என்னன்னு சொன்னால் வருவாய் கம்மிங்கிறாங்க. சரி, அதுக்காக ஒரு அடிப்படை காரணம் இருக்கு. எல்லாம் பறக்க செய்யும், அது வேற விஷயம். படிச்சுட்டா நல்ல வேலைக்கு போகலாம். பெண்கள் அப்படி இல்லை. அவங்க படித்து என்ன வேலையை செய்ய போகிறாங்க, ஆஃபீஸில் வேலை செய்ய போகிறாங்களா? பெரும்பாலும் நம்ம இஸ்லாமிய பெண்கள்கிட்ட அந்த பழக்கம் இல்லை. ஆஃபீஸில் வேலை செய்கிற பழக்கம் இல்லை, வேலைக்கு செல்லக்கூடிய பழக்கம் இல்லை, வீட்டில் சும்மா சமையல் இருப்பாங்க. அந்த பெண்களை வீணாக ஆக்கிவிடாமல் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் மதரசாவிற்கு அனுப்பி வையுங்கள். நீங்கள் பெண்களை மதரசாவிற்கு அனுப்பி வைத்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் பாதிக்கப்பட்டுவிடும். இன்றைக்கி நிறைய பெண்கள் எல்லாம் பாதுகாக்கணும், 6ஆம் பண்ணை எல்லாம் பாதுகாக்கணும், இஸ்லாமிய ஊர்கள் எல்லாம் பாதுகாக்கணும். நிறைய கன்னி பெண்கள் இந்த வாட்ஸ்அப்பின் மூலமாக, ஃபேஸ்புக்குகளின் மூலமாக, இன்ஸ்டாகிராம்களின் மூலமாக தவறான தொடர்புகளை ஏற்படுத்தி கொண்டு அந்நியர்களோடு ஓடக்கூடிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை. கல்யாண பத்திரிகை அடிக்கிறான், ஃபாத்திமாவுக்கும் சங்கருக்கும் கல்யாணம். முன்னெல்லாம் எங்கேயாவது ஒன்று நடக்குங்க. இன்னைக்கு தைரியமா பத்திரிக்கை அடிச்சு அவன் விநியோகிக்கக்கூடிய அளவுக்கு மாற்றார்களோடு செல்லக்கூடிய பெண்கள். என் ஈமான் போனா எனக்கு என்ன, என்னுடைய இஸ்லாம் போனா எனக்கு என்ன, நான் யாரை ஆசைப்பட்டேனோ அவனோட வாழ வேண்டும். இதில் இன்னொரு அபாயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு RSS முக்கியமான திட்டமே
இஸ்லாமிய பெண்களை வழிகெடுத்து அவருடைய கருவிலே ஹிந்துடைய தவறை செலுத்த வேண்டும் என்ற திட்டத்தில் செயல்படுறாங்க. எனவே வழிகெடுக்கக்கூடியவன், ஆசை வார்த்தை காட்டக்கூடியவன், அவன் RSS காரனாக இருந்தால் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை அதோகதி தான். அருமையான பெருமக்களே, இன்னைக்கு நிறைய பெண்கள் சோப்பு வைக்கக்கூடியவர்களாக, சீயக்காய் விற்கக்கூடியவர்களாக, பிஸ்கட் விற்கக்கூடியவர்களாக, இது போன்ற ஒரு தருதலையை நம்பி வந்து அவன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிய பிறகு அந்த பெண்ணை தாறுமாறாக அலைக்கழித்து விட்டு ஓடி போயிடுவாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணை வீட்டிலையும் சேர்க்க மாட்டார்கள், குடும்பத்திலும் சேர்க்க மாட்டார்கள். அவள் பிஸ்கட் வியாபாரம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும். அதுதான் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும். இது போன்ற சூழ்நிலை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தவறான சிந்தனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தயவு செய்து உங்களுடைய கன்னி பெண்களுக்கு செல்போனை தனியாக கொடுக்காதீர்கள். நான் அடிக்கடி எல்லா காயல் படத்திலையும் சொல்றது உண்டு, வீட்டுக்கு ஒரு செல்போன் போதுமானது. வெளியே போற ஆண் வச்சுக்கலாம், வீட்டுக்கு ஒரு போன், அது தாயின் பெயரில் மட்டும் இருக்க வேண்டும். வெளியில் செல்லக்கூடிய கணவன் தந்தை வீட்டில் தொடர்பு கொள்வதற்கான ஒரே ஒரு போன் இருந்தால் போதுமானது. தனியாக உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, நிறைய பேர் என்னை திட்டலாம், இந்த அதிர்த்து நம்ம ஓட்டு உடைக்கிறாரு, நான் அம்மாட்ட இப்போ தான் கஷ்டப்பட்டு செல்ஃபோன் வாங்கி கேட்டேன், வாப்பா வெளிநாட்டில் இருக்கிறார், கஷ்டப்பட்டு செல்ஃபோன் வாங்கி கேட்டேன். வாப்பா சொல்வார், நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் உங்க செல்ஃபோன் வாங்கி தரேன். அவள் எடுத்த ஃபர்ஸ்ட் மார்க்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இவர் நினச்சிக்கிட்டார். இது கிஃப்ட் அல்ல, அவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. உன் வாழ்க்கையை சீரழிக்கிறேன்னு அர்த்தம். தனியாக கன்னி பெண்களுக்கு செல்போன் கொடுக்காதீர்கள். வீட்டிற்கு ஒரு போன் போதுமானது. அந்த போனிலும் உங்களுக்கு தெரிந்த நம்பர் இருக்குல்ல, அதை கான்டாக்ட்ல பெயர் பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மாமா, மச்சான் அப்படின்னு சொல்லி இந்த பெயரை பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பதிவு செய்யப்பட்ட நம்பர் வந்தா மட்டும்தான் பேசணும். புதிய நம்பர்கள்லேருந்து மிஸ் கால் வந்தால் திரும்பி நீங்கள் பேசாதீர்கள். ஒரு மிஸ் கால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மிஸ் ஆக்கிவிடும். அடிச்சு பாமா சும்மா எடுத்து ஆண் பேசினா கட் பண்ணிடுவான், பெண் பேசினா தொடர்ந்து பேசுவான். ஒரு குரல் தான், பெண்ணுடைய குரல்ல அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குங்க. பொதுவாக குரல்லையே ஈர்ப்பு சக்தி உண்டு. ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்க வந்துடுறேன். நான் முடிக்க எடுத்துக்கிட்டே போறேன்னு நினைச்சிடாதீங்க. உங்களை பார்க்க ஆசை அதிகமாக இருக்கு, இன்னும் சொல்லணும்னு சொல்லி. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடுத்து சந்திக்கக்கூடிய பாக்கு எப்போ கிடைக்குமோ தெரியாது. நபிமார்கள்லேயே ஒரே ஒரு நபி மட்டும்தான் அல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, அரிணி அந்தூர் இலை, யாரெல்லாம் உன்னை பார்க்கணும்னு கேட்டாங்க. எந்த நபிங்க சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்ட நபி யாரு? மூசா நபி. அல்ஹம்துலில்லாஹ், ஆறாம் மக்களுக்கு சொல்லியா கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், மூசா நபி தான் கேட்டாங்க. மற்ற நபி யாருமே கேட்கல. ஏன் தெரியுமா? தத்துவம் சொல்லுவாங்க, மூசா நபி மட்டும் அல்லாஹ்ட்ட பேசுனாங்க, கலீமுல்லா. வேற எந்த நபி அல்லாஹ்ட்ட பேசலை. அல்லாஹ்ட்ட பேசும்போது அல்லாஹுடைய இந்த குரலிலே ஈர்க்கப்பட்டவர்கள், அல்லாஹுடைய குரலே இப்படி இருந்தால் அவன் முகம் எப்படி இருக்கும், பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது. அரிணி, இறைவா காட்டு, உன்னை பார்க்க வேண்டும் என்றார்கள். அல்லாஹுடைய குரலில் ஈர்க்கப்பட்டதால் பார்க்க தூண்டியது. அந்த மாதிரி தான் போன்ல இந்த பொண்ணு பேசுனா, இது இயற்கை தத்துவம், மனோ தத்துவம். இது குரலை கேட்ட உடனே இவரோட குரலே இப்படி இருந்தால் முகம் எப்படி இருக்கும், அடுத்து சொல்லுவான் எப்ப சந்திக்கலாம். போன்ல தானே பேசுறோம், மெசேஜ் தானே வருது. இல்லை, அந்த மெசேஜ், அந்த போன் தான் உங்களை தவறான பாதையில் இழுத்து செல்லும். எனவே தாய்மார்களே, எச்சரிக்கையாக இருங்கள். போன்கள் தெரியாத நம்பர்கள் வந்தால் தயவு செய்து எடுக்காதுங்க. ஆண்கள் வந்த பிறகு இந்த மாதிரி நம்பர்லேருந்து வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லுங்க, அவங்க போட்டு பேசுவாங்க. முக்கியமான காலாக இருந்தா ஆண் குரலை கேட்டால் ஓடி போயிடுவான். எனவே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு நிஸ்வான் மதர்சாக்கள்ல இருக்கு. வீட்டில் சும்மா இருந்தாலே அவர்களுக்கு டைம் பாஸுக்காக வேண்டி கையில் போன் வந்தால் சும்மா அந்த பெண்களும் சும்மா நம்பர் மெசேஜ் அனுப்புறது. ஆண் மட்டுமல்ல, இந்த பெண்ணே தப்பு செய்வா. கையில் ஃபோன் இருக்கு, நோண்டி பாப்பா, சும்மா ஒரு மெசேஜ் அனுப்பி ஏதாவது நமக்கு அனுப்புறது. அவன் கெட்டவன் தான் திரும்பி பதில் அனுப்புவான், அதில் தொடர்பு வந்துடும். எனவே தனியாக செல்ஃபோனை கொடுத்து வீட்டில் பெண் பிள்ளையை சும்மா வைக்காதீங்க, நிஸ்வானுக்கு அனுப்புங்க. காலையில் 9லேருந்து 2 வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. அந்த நேரம் பாடத்தை நடத்துவார்கள், பிறகு வீட்டு பாடம் கொடுப்பார்கள். வீட்டில் சென்ற பிறகு குர்ஆனை ஓதுவாள், அந்த வீட்டு பாடங்களை செய்வாள். அதிலேயே அவருடைய சிந்தனை போய்கிட்டு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அந்த அடிப்படையில் இந்த நிஸ்வான் மதர்சாவை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மதர்சாவிற்கான செலவழிக்கக்கூடிய தலைவர் அமர்ந்திருந்தார்கள், போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர்களை கபூல் செய்ய வேண்டும். ஏன்னா தீனுக்காக வேண்டி செலவு செய்வதற்குதே மிகப்பெரிய பாக்கியம். ஆரம்பத்தில் ஓதிய வசனம், இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹுக்கு என்ன உதவி?
அல்லாஹ்வுக்கு உதவி தேவையில்லை. அல்லாஹ்வுக்கு என்ன உதவி? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்தல் என்பது நிறைய வகை இருக்கு. அதில் ஒரு வகை தான் மதரசாக்கள் நடத்துவது. மதரசாவிற்கு செய்யப்படக்கூடிய இந்த செலவுகளுக்கு அல்லாஹ் திருப்பி உபகாரமாக அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் நல்லா பறக்க செய்ய வேண்டும். அதே போன்று உலமாக்கள், முதல்வர் அவர்கள், ஹசரத் அவர்கள், பேராசிரியர்கள் தங்களுடைய நேரத்தை பூரா செலவு பண்ணி ஒரு ஊருக்கு வந்துட்டா, ஒரு செல்வந்தர் சாதாரண மக்கள் வந்தால் ஒரு ஊருக்கு வந்தோன்னா முதல்ல என்ன செய்வாங்க? எங்கடா இடம் இருக்குது, வாங்கி போட்டால் பிற்காலத்தில் விற்கலாம், வீடு கட்டலாம்னு பார்ப்பாங்க. இது பொதுவான மனித சிந்தனை, தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஆலிம்கள் ஒரு இமாம் ஊருக்கு வந்துட்டா, இந்த ஊரில் எத்தனை பசங்க இருக்கிறானோ, ஓத வருது 10 பேர் தானே வர்றானோ, மிச்ச பேர் எங்கே? தொழுகை 10 பேர் தானே வர்றாங்க, மிச்ச பேர் எங்கே? உங்கள் சிந்தனை பூரா இந்த தொழுகையிலையும் ஓதுலையும் தான். அதில் சொன்னாங்க இப்ராஹிம் கூட, நான் அது பேசிக்கிட்டே இருப்போம், நிஸ்வான் தேவைன்னு சொல்லி. உலமாக்களின் சிந்தனை அப்படித்தான் இருக்கும். இந்த ஊரில் மாணவர்கள் ஏன் ஓத வரவில்லை, பெண்கள் ஏன் ஓத வரவில்லை, ஏன் தொழுக வரவில்லை? தங்களுடைய நேரம் காலத்தை தீனுக்காக விட கொடுக்கக்கூடிய ஒரு உலமாக்கள். அல்லாத உலமாக்களை கபூல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த கல்வி சேவை அதிகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி பெற்றோர்கள் ஒரு பிள்ளையை மதரசாக்கு அனுப்புகிறாங்கட்டா சாதாரண விஷயம் அல்ல. வீட்டில் பல வேலைகள் இருக்கும். தன்னுடைய பிள்ளை வீட்டில் இருந்தால் சமையலுக்கு உதவியாக இருப்பாள், வீட்டு வேலைக்கு உதவியாக இருப்பாள். இல்லையம்மா, நீ மதரசாவிற்கு செல், வீட்டு வேலையை நான் பார்த்துக் கொள்கிறேன், சமையலை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி செல். வீட்டில் விசேஷங்கள் வரும், லீவு போடாதீங்க, அடிக்கடி லீவு போடாதீங்க. நேரம் தாழ்த்தாமல் 9:30 வந்து நில்லுங்க. இதற்காக தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். இந்த ஊரை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு நேரம் பேசுவதற்கு ஆற்றலை தந்த அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக என்னை அழைத்து பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்த கணியத்துக்குரிய ஜாஃபர் ஹசரத் அவர்கள், முதல்வர் அவர்கள் மற்றும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.